அனைவருக்கும் வணக்கம். ஆலயவோம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். சித்தர்களில் முதல்வரான அகத்திய மகரிஷி திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் பல சிவாலயங்களில் வழிபட்டுள்ளார். அவற்றில் ஒன்றுதான் இன்றைய பதிவில் நாம் தரிசிக்க இருக்கும் பொன்னேரியில் உள்ள சின்னக்காவனம் கிராமத்தில் அமைந்துள்ள சுமார் 3000 வருடங்கள் பழமையான அருள்மிகு அஷ்டோத்திரவல்லி அம்பாள் சமேத நூற்றெட்டீஸ்வரர் திருக்கோயில். இத்திருக்கோயிலை பற்றிய அற்புத விவரங்களை எங்களுக்கு அளித்த ஆலய நிர்வாகி திரு தணிகாச்சலம் அவர்கள் மற்றும் ஆலய அர்ச்சகர் திரு கணேஷ் குருக்கள் அவர்களுக்கு எங்களின் மனமார்ந்த நன்றி. பல்லவ மன்னர் நந்திவர்மனால் புதுப்பித்து கட்டப்பட்ட இத்திருக்கோயிலில் பல சிறப்பு அம்சங்களை கொண்டது. இத்தலத்தில் 2 சிவன் சன்னதிகள், 2 அம்பாள் சன்னதிகள் மற்றும் 2 நந்திகள் அமைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இங்கு சிவபெருமான் சதுர்வேதபுரீஸ்வரர் மற்றும் அம்பாள் சிவகாமி அம்மன் என்ற திருநாமத்தில் பக்தர்களுக்கு அருள் புரிகின்றனர். இது தவிர அகத்தியரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட நூற்றெட்டீஸ்வரர் சன்னதி மற்றும் அஷ்டோத்திரவல்லி அம்பாள் சன்னதி உள்ளன. இத்தலத்தில் தல விருட்சமாக சமஸ்கிருதத்தில் அங்கோலா என்று அழைக்கப்படும் ஏறு அழிஞ்சல் மரம் உள்ளது. இது பல மருத்துவ குணங்களை கொண்ட 3000 ஆண்டு பழமையான மரம். இந்த அபூர்வமான மரத்திலிருந்து விழும் விதைகள் மீண்டும் மரத்தில் ஒட்டிக்கொள்ளும் தன்மையுடையது. இது போன்ற சுவாரஸ்ய தகவல்களை கொண்ட ஆலய தல வரலாறு பற்றி திரு கணேஷ் குருக்கள் கூறுவதை பற்றி முதலில் பார்ப்போம். அதன் பிறகு ஆலயத்தை தரிசிப்போம். குருப்ஜோ நமஹ. இந்த ஊருக்கு வந்து சின்னக்காவனம் பேர். இந்த சின்னக்காவனம் எங்கே இருக்குதுன்னா பொன்னேரி, சென்னையிலேருந்து 35 கிலோமீட்டர் தொலைவில் பொன்னேரி என்ற ஒரு பக்கத்தில் ஆரணி நதி போகுது. அந்த நதி ஓரமாக இந்த ஊர் இருக்குது. சின்னக்காவனம் பேர். நூற்றெட்டீஸ் திருக்கோயிலில் ஏரேஞ்சல் மரம் ஒரு மரம் இருக்குது. 3000 வருஷம் மரம் இந்த மரம். இந்த மரத்துக்கு ஏரேஞ்சல் மரம் எதனால் சொல்கிறாங்கனாக்கா, இந்த மரத்துக்கு பழம் வந்து கீழே விழுந்தாக்கா மேலே இருக்க பழம்லாம் எறும்பு சாப்பிட்ட பிறகு சில விதைகள் மட்டும் செடியிலே போட்டிக்கும். அதனால தான் இந்த மரத்தை வந்து ஆதி சங்கராச்சாரியர் வந்து சிவானந்த லஹரியில் பக்தி கருத்துக்காக சொல்லியிருக்காரு. இந்த மரத்தில் எப்படி போய் விதைகள் விட்டுதோ, மேக்னெட் எறும்புலாம் போய் எப்படி விட்டுக்குதோ, கடலில் இந்த ஆறுலாம் போய் எப்படி சேருதோ, கொடி இல்லாத அவனை பிடிச்சி எப்படி மேலே ஏறுதோ, அது மாதிரி நம்ம மனசு வந்து எப்பயும் சுவாமிகிட்ட பக்தியாக இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அகஸ்தியருக்கு சிவன் சொன்னாராம், இந்த ஏரேஞ்சல் மரம் எங்கே இருந்தாலும் சரி அது கீழே வந்து சிவலிங்கத்தை வச்சு பூஜை பண்ணாக்கா காசிக்கு போன பணம் கிடைக்கும்னு சொல்லிட்டு. அகஸ்தியர் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா பஞ்சட்டி அந்த ஊருக்குலாம் இந்த சைடெலாம் அகஸ்தியர் வந்துட்டு போனப்போ, அதே மாதிரி இந்த ஊருக்கு வந்திருக்கார். சின்னகாவனத்துக்கு வந்தப்போ இந்த சதுர்வேதபுரீஸ்வரர் சிவகாமி அம்மன் பார்த்த உடனே பார்த்துட்டு இந்த மரத்தை பார்த்த உடனே இது கீழே வந்து சிவலிங்கத்தை வச்சு பூஜை பண்ணலாம்னு சொல்லிட்டு இங்கே ஆறு ஒன்று போகுது, ஆரணி ஆறு. அந்த ஆற்றுல மணல் எடுத்து வந்து 108 சிவலிங்கத்தை வச்சு பூஜை பண்ணியிருக்காரு. அவர் முதல்ல ஒரு புள்ளியாரை வச்சு பூஜை பண்ணாதுனால 108 லிங்கமும் ஒன்றா சேர்ந்து புள்ளியாராக காட்சி கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அது வாராகி இல்லைனாக்கா அழைக்கிற விளையாட்டு இருக்கும். ஆனால் அதுக்கு தும்பிக்கையெல்லாம் கூட இருக்குது. அது உங்களுக்கு படத்தில் காமிச்சிருப்பாங்க. அதில் அது அவங்க வச்ச 108 லிங்கம் புள்ளியார் எடுத்துன்னு சொல்லிட்டு அப்போ இருக்க அரசர்கள் நந்திவர்மா காலத்தில் சொல்கிறாங்க. அந்த அரசர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, அகஸ்தியர் வந்து இங்கே பூஜை பண்ணுறதுக்கு மொத்தமே 108 லிங்கமும் புள்ளியாரை எடுத்துன்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரே ஒரு சிவனை மட்டும் இங்கே பிரதிஷ்டை பண்ணி அவருக்கு நூற்றெட்டீஸ்வரன் பேர் வச்சுருக்காங்க. நீங்கள் திருவத்தியூர், காலாஸ்தி, தஞ்சாவூர் சகஸ்ரலிங்கம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரே லிங்கத்தில் 1000 லிங்கம் செதுக்கி இருப்போம். ஆனால் இந்த லிங்கத்தை அவன் செதுக்கலை. ஒரே லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணிட்டு அவருக்கு சான்ஸ்கிரிட்டில் வந்து அஷ்டோத்தீஸ்வரர், அந்த சுவாமிக்கு அம்பாள் பேர் அஷ்டோத்திரவல்லி. அதான் இங்கே 2 சுவாமி 2 அம்பாள். பழைய சுவாமி பேர் வந்து சதுர்வேதபுரீஸ்வரர் சிவகாமி அம்மன். அப்புறமா அகஸ்தியர் வந்துட்டு போன பிறகு ஸ்தாபனம் பண்ண சுவாமி பேர் வந்து அஷ்டோத்தீஸ்வரர் அஷ்டோத்திரவல்லி. அதான் இந்த அஷ்டோத்திரவல்லி அம்மனுக்கு வந்து கல்யாண தடப்படுறவங்களுக்கும் நல்ல வேலை கிடைக்கணும்னாக்கா ஒரு 3 பௌர்ணமிக்கு ஃபுல்லாக ரோஜாலியை மாலை வாங்கி வந்து கொடுத்து அர்ச்சனை பண்ணோம்னாக்கா ஒரு கல்யாணம் கைகூடும். அதே நல்ல நம்ம நினச்சின ஜாப் கிடைக்கும். அதுதான் இந்த கோவிலுடைய சிறப்பு. இந்த ஊருக்கு இன்னொரு சிறப்பு என்னன்னாக்கா, வள்ளலார் ராமலிங்க அடிகளாருடைய அம்மா பிறந்த ஊர். அந்த வீடு கூட வந்து இப்போது பெரிய மடமாக கட்டியிருக்காங்க. அதுவும் நீங்கள் பார்க்கலாம். அதான் இந்த ஊருடைய சிறப்பு. அதேமாதிரி இங்கே இருக்க பிள்ளையாருக்கு வந்து அங்கோல மரத்தடியில் உருவானதுனால அந்த பிள்ளையாருக்கு அங்கோல கணபதி பேர் வச்சுருக்காங்க. இந்த அங்கோல கணபதிக்கு வந்து நம்ம நினச்ச காரியம் எதுவாகட்டும், சந்தான பிராப்திக்காகட்டும், ஏதோ முடியாத காரியங்கள், நியாயமான வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் வடமால் சாத்திரம் நீங்கள் வேண்டு போனீங்கன்னாக்கா அந்த வேண்டுதல் சீக்கிரம் முடிஞ்ச பிறகு நம்ம நினச்சதை முடிஞ்ச பிறகு இங்கே காசு கட்டிட்டாக்கா நாங்களே வடமால் சேல் போடுவோம். அதான் அந்த கோயில் சிறப்பு. அந்த முதல்ல பிள்ளையார் ஆஞ்சநேயருக்கு வடமால் போடுவோம். ஆனால் இங்கே பிள்ளையாருக்கு போகிறது ஒரு விஷயம். அங்கோட காமிச்சு அப்படியே பார்க்கலாம் வாங்க. தும்பிக்கை ஈசான் ஒட்டி
மிஸ்ஸோட வந்து எல்லாம் விக்னேஷ் தொப்பை கை கால் இது மாதத்தில் வந்து இந்த கோவில் நடக்கிற விசேஷம் எதுனாக்கா பிரதோஷம், வளர்பிறை பிரதோஷம், தேய்பிறை பிரதோஷம், அதே மாதிரி சங்கடார சதுர்த்தி மிக விமர்சையாக நடக்கும் இந்த பிள்ளையாருக்கு. அதுக்கப்புறமா பௌர்ணமி, இது 4 நாள் நல்லாயிருக்கும். அஷ்டமி, இங்கே பைரவர் பார்த்தீங்கன்னாக்கா தனியாக சன்னதி உண்டு பைரவருக்கு. அவருக்கு தேய்பிறை அஷ்டமியில் அபிஷேகம் பண்ணுவோம். அதே மாதிரி மாசி மாதத்தில் வர மகா சிவராத்திரி ரொம்ப விசேஷமாக நடக்கும். திருப்பி சித்ரா பௌர்ணமியில் கொத்தவரகு பூஜைலாம் நடத்துவோம். அடுத்து ஆலயத்தை தரிசிப்போம். ஆலயத்தின் ராஜகோபுரம் 3 நிலைகள் மற்றும் 5 கலசங்களை தாங்கி கம்பீரமாக தெற்கு நோக்கி நின்று கொண்டிருக்கிறது. ஒரு ஆலயத்தின் ராஜகோபுரம் தெற்கு திசையை நோக்கி அமைந்திருந்தால் அந்த ஆலயம் பரிகார தலமாகும் என்பது ஐதீகம். மேலும் இத்தலத்தில் குடிகொண்டிருக்கும் சிவகாமி அம்மன் ராஜகோபுரத்தை நோக்கி அற்புதமாக காட்சியளிக்கிறாள் என்பது மற்றுமொரு சிறப்பம்சம். ஆகையால் இந்த ஆலயம் மிக சிறந்த பரிகார தலம் என்பதில் சந்தேகமே இல்லை. கோபுர நுழைவாயிலை கடந்து சென்றதும் வலதுபுறம் அங்கோல கணபதி ஏறு அழிஞ்சல் மரத்தடியில் மேற்கு நோக்கி அமர்ந்துள்ளார். இந்த அங்கோல கணபதியே அகத்தியர் பிரதிஷ்டை செய்த 108 சிவலிங்கங்கள் ஒன்றாக இணைந்து கணபதி ரூபத்தில் காட்சி தருவதாக நம்பப்படுகிறது. இங்கு வழிபட்டால் காசி தலத்தில் வழிபட்ட பலன்கள் கிடைக்கும் என்பது ஐதீகம். கோபுர நுழைவாயிலுக்கு எதிரே பிரதான மண்டபம் உள்ளது. இந்த மண்டபத்தில் இடதுபுறம் முதலில் மகா கணபதி சன்னதி, அதையடுத்து வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியர் சன்னதி உள்ளது. இதை கடந்து சென்றால் கருவறை மண்டபம். இந்த கருவறை மண்டபத்தில் முதல் சன்னதியில் நூற்றெட்டீஸ்வரர் பிரம்மாண்ட சிவலிங்க வடிவில் கிழக்கு நோக்கி அருள் புரிகிறார். அடுத்த சன்னதியில் சதுர்வேத புரீஸ்வரர் காட்சி தருகிறார். அவரை அடுத்து தனி சன்னதியில் சிவகாமி அம்மன் தெற்கு திசை மற்றும் கோபுரத்தை நோக்கி அருள் புரிகிறாள். மூலவர் கருவறை மண்டபத்திற்கு வெளியே வலதுபுறம் தனி கருவறை மண்டபத்தில் அஷ்டோத்திரவள்ளி அம்பாள் கருவறை சன்னதி உள்ளது. ஆலய பிரகாரத்தில் சிவசூரியர், கால பைரவர் மற்றும் நவகிரக சன்னதிகள் அமைந்துள்ளன. இது மட்டுமல்லாது பிரகாரத்தில் திருவோடு மரம் ஒன்று உள்ளது. ஆலயத்தை அடுத்து தாமரைக்குளம் என்றழைக்கப்படும் ஆலய தீர்த்தம் உள்ளது. மூலவர் நூற்றெட்டீஸ்வரருக்கு எதிரே மண்டபத்தின் வெளியே கொடிமரம், பலிபீடம், நந்தி உள்ளது. சதுர்வேத புரீஸ்வரர் சன்னதிக்கு எதிரே நந்தி உள்ளது. கருவறை மண்டபத்தை சுற்றி வெளிப்புறம் நாட்டிய விநாயகர், தக்ஷணாமூர்த்தி, மகாவிஷ்ணு, பிரம்மா, துர்கை மற்றும் சண்டிகேஸ்வரர் உள்ளனர். பிரார்த்தனை சிறப்பு. பக்தர்கள் இங்குள்ள அங்கோல கணபதியை வழிபட்டு தங்களின் பிரார்த்தனைகளை அவரிடம் சமர்ப்பிக்கின்றனர். அவர்களின் பிரார்த்தனைகள் நிறைவேறியதும் கணபதிக்கு வடைமாலை சாற்றுவது வழக்கமாக உள்ளது. திருமண தடை நீங்க மற்றும் நல்ல வேலை கிடைக்க பக்தர்கள் அஷ்டோத்திரவள்ளி அம்பாளை தொடர்ந்து 3 பௌர்ணமி நாட்கள் அன்று ரோஜா மாலை சாற்றி வழிபட்டால் அவர்களின் பிரார்த்தனை நிறைவேறும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. ஆலய நடை திறப்பு நேரம் காலை 6 மணி முதல் 11 மணி வரை மற்றும் மாலை 5 முதல் 7:30 மணி வரை. பௌர்ணமி நாட்களில் காலை 6 மணி முதல் 1 மணி வரை மற்றும் மாலை 4:30 முதல் 8:30 மணி வரை. ஆலய தொடர்புக்கு திரு கணேஷ் குருக்கள். அலைபேசி எண் 9843708593. இத்திருக்கோயில் சென்னையிலிருந்து 38 கிலோமீட்டர் தூரத்தில் பொன்னேரியில் சின்னக்காவனம் கிராமத்தில் உள்ளது. சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 30 கிலோமீட்டர் தொலைவில் செங்குன்றம் மற்றும் காரனோடையை கடந்து சென்றால் தச்சூர் கூற்றோடு வரும். அங்கிருந்து வலதுபுறம் பொன்னேரி செல்லும் சாலையில் சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் ஆலயம் அமைந்துள்ளது. பொன்னேரி பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் புலிகேட் சாலையில் வலதுபுறம் அமைந்துள்ளது. போன்ற ஆன்மீக தகவல்கள், ஆலயங்கள், சித்தர்கள் வரலாறு, கிரக பெயர்ச்சி பலன்கள் ஆகியவற்றை அறிந்து கொள்ள ஆலய ஓம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.